சங்ககால தமிழ் இலக்கியம் மனித பண்பாட்டின் முக்கிய பொக்கிஷம் என்கிறார் தமிழறிஞர் ஒருவர். மேலும் தமிழ் என் தாய்மொழி அல்ல, தமிழ் செய்யுள் என் காதல் என்கிறார் ஒரு தமிழ் பேராசிரியை. இவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அல்ல, ஐரோப்பாவை சேர்ந்த வெள்ளைக்கார தமிழ் ஆய்வை மேற்கொள்ளும் பேராசிரியர்கள். தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று பாரதிதாசன் கூறிய வரிகள் வெறும் வார்த்தையல்ல, அது ஆழமான கடல் என்பதையே காட்டுகிறது. சில விஷயங்கள் காரணம், சங்ககால தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவே ஐரோப்பாவில் 100 கோடி செலவில் ஒரு ஆய்வு மையத்தை மேற்கொண்டிருப்பதாக ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு தமிழ் பேராசிரியை தெரிவித்துள்ளார். 2001 ஐரோப்பாவைச் சேர்ந்த தமிழ் பேராசிரியர் ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவரது பெயர் இவா வெல்டன். இவர் சென்னையில் சங்க தமிழ் இலக்கியத்தை படிக்கிறார். பின்னர் ஐரோப்பா சென்று தமிழக்ஸ் என்ற இணையதளத்தை உருவாக்குகிறார். அது கடந்த மாதம் பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்துவிட்டார். இவா வெல்டன் ஐரோப்பியா சேர்ந்தவர். இவர் ஹம்பர்க் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இரா வெல்டனுக்கு துணையாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை மற்றும் சிங்கப்பூர், ஐரோப்பாவைச் சேர்ந்த 3 பேர் இவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த தமிழக்ஸ் உருவாக்கத்தை உருவாக்கி வருகின்றனர். 100 கோடி ரூபாய் செலவில் தமிழக்ஸை உருவாக்கிய ஐரோப்பிய பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியை இவா வெல்டன் இது குறித்து கூறும்போது, தமிழ் நிலைத்து நிற்க வேண்டும், ஐரோப்பாவில் சங்ககால இலக்கிய தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி தொடர வேண்டும் என்பதே என்கிறார். மேலும் ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியையாக இருக்கும் வெல்டன் கூறுகையில், தான் நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தமிழக்ஸ் ஆய்வு 2046 வரை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய தமிழ் பேராசிரியை வெல்டன் மேலும் கூறுகையில், இதுவரை 100 மணி நேரம் சங்ககால இலக்கிய தமிழை கேட்கக்கூடிய அளவுக்கு பதிவுகள் இருப்பதாகவும், எங்களுக்கு பிறகும் சங்ககால தமிழை ஆய்வு செய்வர்களுக்காக இதை பாதுகாத்து வருகிறோம் என்கின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில், இளம் தலைமுறை தமிழ் அறிஞர்களை வளர்ப்பதே எங்கள் முயற்சி என்றும் கூறுகின்றனர். மேலும் ஓலை சுவடிகள் அழியும் தருவாயில் இருக்கிறது, எனவே அதை பாதுகாக்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கிறார் ஐரோப்பாவை சேர்ந்த தமிழ் பேராசிரியை வெல்டன். மேலும் அவர் கூறுகையில், தமிழ் மொழி அழியும் தருவாயில் இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது, அது வளர்ச்சியை நோக்கிதான் செல்லும் என்றும் கூறுகிறார் ஐரோப்பாவைச் சேர்ந்த ஆங்கில பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியை. மேலும் சங்ககால தமிழுக்கென்று ஒரு பிரத்யேக தரவு தளத்தை உருவாக்குவதே எங்கள் லட்சியம் என்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த பேராசிரியை வெல்டன். மேலும் தமிழ்நாட்டில் சங்ககால இலக்கியத்தை படிப்பதற்கு அதிக வசதி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருவாரூர் மற்றும் சென்னை ஒரு சில இடங்களில் மட்டுமே சங்ககால இலக்கியங்கள் கற்றுத்தரப்படுவதாக கூறுகின்றனர். சங்ககால தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்க ஐரோப்பாவைச் சேர்ந்த ஒரு ஆங்கில பெண்மணி தமிழ் பேராசிரியராக வாழ்ந்து வருகிறார். அவர் முயற்சி மேற்கொண்டு விட்டார். தமிழை தாய்மொழியாகவும் தமிழ்நாட்டை தாய் நாடாகவும் கொண்டு
விளங்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாம் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தின் அடித்தளமாக விளங்கும் சங்ககால இலக்கியத்தை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. நன்றி, வணக்கம்.